த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கான் சிட்டி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல வடிவுக்கரசி, அர்ஜுன் தாஸ், ஆனாபென், யோகி பாபு முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. தவிர விடிவி கணேஷ், ராதா ரவி மாதிரி பலரும் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கினது ஹரிஷ் துரைராஜ். கான் சிட்டி ஒரு கிரைம் காமெடி டிராமா அப்படின்னு சொல்றாங்க. கதைன்னு பார்த்தா சாதாரணமா ஒரு ஸ்கேம் அல்லது ஒரு ஃப்ராடு செய்யற குரூப் இருக்கும். அவங்கள பத்தின கதையா இருக்கும் படம். பல படங்கள் இது மாதிரி வந்திருக்கு. ஹீரோ அல்லது ஹீரோயினை இந்த மாதிரி ஃப்ராடு பண்றவங்களா காட்டுவாங்க. இந்த படத்துல 1 இல்ல 2 இல்ல 3 பேர் ஃப்ராடு செய்யறாங்க. அர்ஜுன் தாஸ் பேசிக்காவே ஒரு ஸ்கேம்ஸ்டர் தான். ஆனா ஏதோ இவர் நல்ல மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த மாதிரி செய்யற மாதிரிலாம் காட்டுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா பென் சந்தர்ப்பவசத்தினால ஃப்ராடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதே கண்டினியூ செய்யறாங்க. அதே மாதிரி யோகி பாபுவும் அவங்க அம்மா வடிவுக்கரசியும் கஷ்ட நிலைமையில இருக்கிறதுனால ஒரு வகையில ஃப்ராட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதே கண்டினியூ செய்யறாங்க. தனித்தனியா இப்படி இவங்க செஞ்ச ஃப்ராடு பணம் எல்லாம் வேற ஒரு பெரிய கிரிமினல் வேலையில மாட்டிக்கிட்டு மொத்த பணமுமே பறி போயிடுது. இதனால இவங்க எல்லாருமே ஒண்ணா போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சில வருடங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழறாங்க. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப்ல மீண்டும் ஒரு கரப்ட் போலீஸ் அதிகாரி கிட்ட மாட்டிக்கிட்டு அவருக்காக பெரிய ஸ்கேம் ஒன்று செய்யற ஒத்துக்கிறாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல பல பல பிரச்சனைகள். முதல் பிரச்சனை, ஏதோ ஒரு 1 2 ஃப்ராடு வேலைகளை காட்டாம இதுல தலை சுத்துற அளவுக்கு பல ஃப்ராடு வேலைகளை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஹீரோவே இபி ஆஃபீஸ்ல ஸ்கேமு, ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்கேமு, அவரோட காதலி குடும்பத்தை ஏமாத்துறது, அப்புறம் ஏதோ ஸ்மக்லிங்காக கோடிக்கணக்கில் பணத்தை போடுறது அப்படின்னு கணக்கில்லாத தகுதித்தங்களை செய்யறாரு. இது தவிர யோகி பாபுவோட ஸ்கேமு, ஆனாபனோட ரியல் எஸ்டேட் ஸ்கேம் வேற. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான். இன்டர்வலுக்குள்ளேயே தலை சுத்தி போய் பிரேக்ல கொஞ்சமாவது சுதாரிச்சு நம்ம எழுந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1/2 டஜன் ஸ்கேம் நடக்குது. படத்துல வர ஒரு 7 8 வயசு மதிக்கத்தக்க பையன் கூட ஸ்கேம் செய்யறான். ஒரு அளவுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இதெல்லாம் நமக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே டார்ச்சர் ஆகுது. படம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஓடுது. ஆனா ஸ்டஃப் ஒரு 30 40 நிமிஷம் கூட தாங்காது. இவங்க செய்யற ஸ்கேம் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாவோ இல்ல த்ரில்லிங்காவோலாம் இல்லை. அதனாலேயே படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த பிரச்சனை, துளி கூட ரியலிசமே இல்லாம எடுக்கப்பட்ட கதை மற்றும் காட்சிகள். உதாரணத்துக்கு இபி ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செய்யற ஹீரோ பெரிய பிசினஸ் பண்ணி பிஎம்டபிள்யூ லெவல்ல இருக்கிற ஹீரோயினை எப்படி காதலிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர ஸ்கேம்ஸ் எல்லாம் கூட பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல கதை அளவே இல்லாம காதுல மீட்டர் கணக்குல பூசுத்துற வகையில தான் இருக்கு. இந்த டோல் பூத்ல ஸ்கேம் செய்யறது எவ்வளவோ காம்ப்ளிகேட் ஆன பல விஷயங்களையும் கனக்கச்சிதமா ஒரே முயற்சியில இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல. லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் தான் இந்த படம். அடுத்த பிரச்சனை, அனாவசியமான பாத்திரங்கள், கிளைக்கதைகள். உதாரணத்துக்கு ஆனாபனுடைய பையன் பாத்திரம் எதுக்குன்னே தெரியல. பையன் கிட்னாப் ஆனதுல துளி கூட கவலையே இல்லாம இவங்க எல்லாருமே நடந்துக்கிறது தான் இன்னும் நமக்கு எரிச்சலை வர வைக்குது. இதே மாதிரி ஹீரோவுடைய அந்த ரொமான்டிக் ட்ராக்கு, அதீதமான நீளமுள்ள அந்த இபி ஆஃபீஸ் ட்ராக்குன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணியிருந்தா கதையை ஈஸியா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயோட முடிச்சிருக்கலாம். நடிப்புன்னு பார்த்தா அர்ஜுன் தாஸ் ஒரே எக்ஸ்பிரஷன், ஒரே மாதிரி டைலாக் டெலிவரி தான் படம் முழுக்க. இவர் ஏமாத்துறாரா, இவர் நல்லவரா, இப்ப சோகமா இருக்காரா, எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. யோகி பாபு, வடிவுக்கரசிலாம் கொடுத்த வேடத்தை வழக்கம் போல செஞ்சு முடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாரும் ஏதோ வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்த விட பெரிய பிரச்சனை, இந்த படத்துல காமெடி எந்த வகையிலுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு 1 2 ஜோக்ஸை தவிர துளி கூட எங்கேயுமே சிரிப்பு வரவே இல்லை. இதனாலேயே இந்த படம் உக்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு நீளமா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பா இது மிகவும் பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான்.
ஓடிடியில் வரும்பொழுது வேணா பார்த்துக்கங்க. மற்றபடி வேணும்னாக்கா குடும்பத்தோடயே கூட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.